அனைவருக்கும் வணக்கம். நீட் 2026 எல்லாரும் ரெடி ஆகிட்டு இருப்பீங்க. மே 3ஆம் தேதி எக்ஸாமுக்கு. அதுக்கு முன்னாடி அட்மிட் கார்டு ரிலீஸ் ஆயிருக்கு, நம்மளுக்கு தெரியும். அட்மிட் கார்டு, அதனுடைய ட்ரெஸ் கோட், நம்மளுடைய டீடைல்ஸ் அண்ட் பயோமெட்ரிக் இன்ஃபர்மேஷன், இதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கம்ப்ளீட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்க போகிறேன். என்னன்னா A to Z என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நம்மளுக்கு ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்கணும்னா அட்மிட் கார்டு ரிலேட்டட் குவரிஸ் பார்த்துக்கலாம். ஸோ அட்மிட் கார்டு வந்து நம்ம 26 நைட்டு அந்த ரேஞ்சில் உங்களுக்கு டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ 27 தான் கிளியர் ஆச்சு. ஸோ அட்மிட் கார்டு அஃபிஷியல் லிங்க் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாரும் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த அட்மிட் கார்டுனுடைய ஒரு சில குவரிஸ் இருக்கு. எல்லாருக்கும் அட்மிட் கார்டு என்னென்ன குவரிஸ் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு மாடல் டெமோ அட்மிட் கார்டு எடுத்துக்கலாம். ஸோ இந்த அட்மிட் கார்டு பாருங்க. ஸோ இது வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டுடைய அட்மிட் கார்டு. இதில் வந்து நீட் 2G UG 2026 அட்மிட் கார்டு ப்ரொவிஷனல் இருக்கும். இதை பார்த்துக்கோங்க. உங்களுடைய நேமு டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இதை டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இதில் என்னன்னா உங்களுக்கு வந்து ஃபோட்டோகிராஃபில் டவுட் இருக்கு. இதில் என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். ஸோ ஃபோட்டோகிராஃப் வந்து இங்கே என்ன ஃபோட்டோ நம்மளுக்கு ஷோ ஆகுதோ, ஸோ சில ஸ்டூடெண்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா பேக்ரவுண்ட் ஒயிட் இல்லாமல் ப்ளூவில் பண்ணியிருக்காங்க. சில ஸ்டூடெண்ட் வந்து பேக்ரவுண்ட் ஒயிட் வித் நேம் அந்த டேட் போட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாமே சில ஸ்டூடெண்ட்டுக்கு அப்ளிகபிள் ஆகியிருக்கு. சில ஸ்டூடெண்ட் வந்து அப்ளிகேஷன் போடும்போதே இந்த டேட்டு நேம்லாம் போடல. ஸோ அதனால நோ ப்ராப்ளம். ஸோ நீங்கள் இங்கே என்ன நம்மளுக்கான ஃபோட்டோ இருக்கோ, இங்கே என்ன ஃபோட்டோ அப்பியர் ஆகிருக்கோ அந்த ஃபோட்டோனுடைய பாஸ்போர்ட் சைஸ் காப்பி, ஸோ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கிளியராக நீங்கள் பார்த்துக்கலாம். சேம் ஆஸ் அப்லோடட் ஆன் த அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த வார்த்தை நீங்கள் கவனிங்க. டு பி அஃபெக்டட் பிஃபோர் ரீச்சிங் த சென்டர். இப்போ இந்த ஃபோட்டோ இங்கே வந்து நம்மளுக்கு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ நீங்கள் இங்கே பிளேஸ் பண்ணணும். அண்ட் தென் வந்து லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன் இங்கே நீங்கள் வைக்கணும். ஸோ இது ரெண்டு வேலை இருக்கு. அண்ட் மூணாவது முக்கியமான அப்டேட் என்னன்னு கேட்டால் போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ. ஸோ 4/6 சைஸ் இருக்கு பாருங்க. இந்த போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ வந்து நீங்க இங்க பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எப்படி நீங்க எடுத்தீங்களோ அதே மாதிரி போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ பெருசா இருக்கும். அந்த சைஸ்ல நீங்க எடுத்து நீங்க பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ அவ்வளவுதான். மற்றபடி டீடைல்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அண்ட் தேர்ட் பேஜ்ல இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும், அதையும் நீங்க படிச்சு பாருங்க. ஸோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தனியாக நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஸோ நீங்க இங்க நம்மளுக்கு இருக்கு இல்லையா இந்த போட்டோகிராஃப் அண்ட் சிக்னேச்சர். ஸோ இதுல எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் நீங்க ஃபோட்டோ நீங்கள் எல்லாமே நீங்கள் இங்கே பேஸ்ட் பண்ணணும். ஸோ அதை கிளியராக வச்சுக்கோங்க. இன்னொரு முக்கியமான அப்டேட்னா இங்கே வார்த்தைகள் நீங்கள் படிச்சு பாருங்க. பிஃபோர் ரீச்சிங் த சென்டர்னா நீங்கள் முன்னாடியே வீட்டிலே பேஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் போயிடணும். அண்ட் தம்ப் இம்ப்ரெஷன் நீங்கள் வச்சுக்கணும். இங்கே சைன் வந்து இந்த பிரசன்ஸ் ஆஃப் இன்விஜிலேட்டர் ஒன்லின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எக்ஸாம் ஹாலில் தான் போயிட்டு நீங்கள் அங்கே என்ன பண்ணணும், நீங்கள் அந்த இடத்துல தான் உங்களுக்கு வந்து அந்த உங்களுக்கான சைன் சிக்னேச்சர் நீங்கள் அங்கே போடணும். அதை மைண்டில் வச்சுக்கோங்க. மற்றபடி இங்க பாருங்க, இங்கேயும் உங்களுக்கு ஒரு சைன் இருக்கு. அண்ட் தென் இங்க வந்து இன்விஜிலேட்டரும் சைன் பண்ணுவாங்க, நீங்களும் சைன் பண்ணணும். ஸோ கரெக்டா நீங்க கிளியரா பார்த்துக்கோங்க. ஸோ 3 பேஜ் இருக்கு. இந்த அட்மிட் கார்டில் டீட்டெயில்ஸா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. வேற மேக்ஸிமம் டவுட்ஸ் இல்லை. எக்ஸாம் சென்டர் கோட் எல்லாம் டீட்டெயில் பார்த்துக்கோங்க. மேஜர் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டா உங்களுக்கான ரிப்போர்ட்டிங் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ காமன் டைம் வந்து 11 o'clock. இதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா எவ்வளோ நேரம் வரைக்கும் போகலாம், 1:30 வரைக்கும் நீங்க போகலாம். ஸோ ரொம்ப ரஷ் தேவையில்லை. ஒரு 12 to 12:30 ரேஞ்சுக்குள்ள நீங்க உள்ள போற மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப சீக்கிரமா உள்ள போயிட்டீங்கன்னா உங்களுக்கு சும்மா தான் நீங்க உட்காந்துருப்பீங்க. ஸோ அதனால நீங்க ஒரு 12 o'clock மேல ஒரு 12:30க்குள்ள நீங்க உள்ள போயிட்டு உட்காந்துக்கோங்க. ஸோ ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸாம் ஹாலில் நமக்கு வந்து எத்தனை மணிக்கு சார் கொஸ்டின் பேப்பர் கொடுப்பாங்க? ஃபர்ஸ்ட் 1:30க்கு உங்களை எல்லாம் அரேஞ்ச் பண்ணி உட்கார வச்சிருவாங்க. 1:45 அந்த ரேஞ்சில் உங்களுக்கு அந்த 1:30 to 1:45 ரேஞ்சில் உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்து உங்களை செக்கிங்லாம் இருக்கும், செக் பண்ணி உட்கார வச்சிருவாங்க. 1:45க்கு மேலே தான் உங்களுக்கு வந்து OMR அந்த காப்பீஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபில் பண்ணுற டீட்டெயில்ஸ்லாம் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் 1:50 ஸோ 1:50க்கு தான் உங்கள் கையில் கொஸ்டின் பேப்பரே கொடுப்பாங்க. ஸோ கொஸ்டின் பேப்பர் கொடுத்தா நீங்கள் உடனே ஓப்பன் பண்ண முடியாது. ஸோ 2 மணிக்கு தான் ஓப்பன் பண்ணணும். முன்னாடியே கொடுத்து உங்களுக்கு டீட்டெயில்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி வச்சுப்பாங்க. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஸோ இதை தாண்டி வந்து நமக்கு எக்ஸாம் டைம் 2 to 5 இந்த டைம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் நமக்கான அட்மிட் கார்டு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பெரும்பாலும் டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து வந்து இன்னைக்கு ரீசெண்டாக வந்த ஒரு குவரி என்னன்னு கேட்டிங்கன்னா பயோமெட்ரிக் எக்ஸம்ஷன். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. தேர்வு நாள் விதிமுறைகள் நம்மளுடைய பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன் கம்பல்சரின்னு சொல்றாங்க. ஓகே, அதில் என்ன பிரச்சனை இருக்கலாம் அப்படின்னா டிவைஸ் ஃபெயிலியரா இருக்கு, ஃபிங்கர் பிரிண்ட் மிஸ்மேட்சா இருக்கு, அப்புறம் ஆதார் கனெக்டிவிட்டி இஷ்யூவா இருக்கு, அண்ட் பிசிக்கல் டிஃபிகல்ட்டி அந்த மேபி பசங்களுக்கு அந்த டைம் உடல்நிலை காரணமா ஏதோ ஒரு இஷ்யூ இருக்கு. எதுவா இருந்தாலும் நோ இஷ்யூஸ் இருந்தாலும் அவங்க என்ன சொன்னா எழுத அனுமதி கிடைக்கும். ஸோ எக்ஸாம் எழுத போகலாம், பயப்பட தேவையில்லை. ஆனா என்னன்னா ஒரு அண்டர்டேக்கிங் ஃபார்ம் அந்த டைம்ல எக்ஸாம் ஹாலில் கொடுப்போம், நீங்க ஃபில் பண்ணி கொடுங்கன்னு சொல்றாங்க. இன்கேஸ் ஓகே சார் எனக்கு பயோமெட்ரிக் ஓகேயா இருக்குன்னா ஓகே பண்ணி உள்ள போயிடுங்க. தட்ஸ் ஆல். ஸோ அதை தாண்டி வந்து உங்களுக்கு தெரியும் பயோமெட்ரிக் காரணமா எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் எக்ஸாமால் நடக்காதுன்னு சொல்லியிருக்காங்க.
ஸோ பிடபிள்யூடி கேண்டிடேட் உங்களுக்கு தெரியும் 6 o'clock வரைக்கும் நம்மளுக்கு எக்ஸாம் இருக்கும், மற்றவங்களுக்கு 2 to 5 இருக்கும். இவ்வளவுதான் இன்ஸ்ட்ரக்ஷன். நீங்க பயோமெட்ரிக் குறித்து நீங்க பயப்பட தேவையில்லை. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இதை நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ தென் தேர்ட் ஒன், ஸோ ட்ரெஸ் கோட், த மேஜர் இம்பார்ட்டன்ட் திங் ட்ரெஸ் கோட். ட்ரெஸ் கோட் பத்தி நம்ம பார்ப்போம். ஸோ ட்ரெஸ் கோட்ல என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்கன்றது நான் சொல்றேன். ஸோ நீங்க பாருங்க. ஸோ ட்ரெஸ் கோட் பாருங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரெஸ் கோட் இப்போ ரீசெண்டா சடனா உங்களுக்கு டேட்டா வந்திருக்கு. ஸோ அட்வைசரி ஃபார் கேண்டிடேட்ஸ் ரிகார்டிங் ட்ரெஸ் கோட் அண்ட் பெர்மிசிபிள் ஐட்டம் அட் எக்ஸாமினேஷன் சென்டர். ஸோ என்னென்ன ஐட்டம்ஸ் எடுத்துன்னு போகணும். ஸோ அட்மிட் கார்டு மட்டும் போதுமா சார்? ஐடி ப்ரூஃப் வேணும், வேலிட் ஐடி ப்ரூஃப் நமக்கு தேவை, கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃப். ஸோ நம்மளுக்கு வேலிட் ஐடி ப்ரூஃப்ல ஆதார் கார்டு நம்மளுக்கு ஓகேவா இருக்கு. ஸோ சில பேர் டிரைவிங் லைசன்ஸ் ஏஜ்டு கேண்டிடேட் அதாவது இருந்தாங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆதார் கார்டு நம்மளுக்கு மேண்டேட்டரி. ஸோ ஆதார் கார்டு எடுத்தோம்னா நல்லா இருக்கும். ஸோ ஆதார் கார்டு பிளஸ் அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா சில பேர்ல ஆதார் கார்டுடைய நேம் வந்து சார் எங்களுக்கு வந்து அட்மிட் கார்டில் இருக்கிற நேம் லெட்டர்ஸ் இனிஷியல் இல்லை, பேரண்ட் நேம் ஆட் ஆயிருக்கு, இந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருந்தால் நீங்கள் ஒரி பண்ணிக்க தேவையில்லை. என்ன ரீசன்னா, ஸோ நீங்கள் அதுக்கு பதிலாக ஒரு 10th மார்க் ஷீட் ஜெராக்ஸ் நீங்கள் கையில் வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஒரு வேலிட் ஐடி ப்ரூஃப் நம்ம கையில் இருந்தால் போதும். மேபி அது ஆதார் தாண்டி வேறு எதனா ஐடி ப்ரூஃப் இல்லாத ஸ்டூடெண்ட்டுக்கு நான் சொல்கிறேன். ஸோ அதை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ தென் வந்து நம்மளுக்கான எக்ஸாம் ஆல என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ஐ மீன் எக்ஸாம் பொறுத்த முறை என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன், நம்மளுக்கு ட்ரெஸ் கோடு, பெர்மிசிபிள் ஐட்டம்ஸ் என்னென்ன நம்ம எடுத்துன்னு போகலாம் அப்படின்றது நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ எல்லாருக்குமே தெரியும், இருந்தாலும் ஒரு முறை பார்த்துக்கோங்க. ஸோ டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டில், ஸோ டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டில் அண்ட் கேண்டிடேட் அலோட் டு வியர் ஆர்டிகல் ஆர் அப்ஜெக்ட் ஆஃப் ஃபெய்த் சப்ஜெக்ட் டு ரிப்போர்ட்டிங் அட் த எக்ஸாம் சென்டர் இன் அட்வான்ஸ். மேபி நம்ம ட்ரெடிஷ்னல் வியர் என்ன இருக்கு அந்த மாதிரி வியர் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருந்தாங்கன்னா முன்னாடியே ஒரு அவங்க சொல்ற ஒரு 12ன்றது ஒரு 11:30 அந்த ரேஞ்சுக்குள்ள நீங்க முன்னாடியே போயிட்டு செக் பண்ணிட்டு உள்ள உட்கார வைப்பாங்க. ஸோ நீங்க பயப்பட தேவையில்லை. அண்ட் வைல் லைட் கிளாத்திங் ப்ரிஃபர்ட், மேக்ஸிமம் நீங்க வந்து லைட் கிளாத் ஒரு ஆஃப் ஸ்லீவ் யூஸ் பண்ணுங்க. நான் உங்களுக்கு அந்த வீடியோ போட்டோ காமிக்கிறேன். ஸோ கேண்டிடேட் அலோட் டு வியர் ஃபுல் ஸ்லீவ் ஆர் உலன்ஸ். ஸோ ஃபுல் ஸ்லீவ் அலோ பண்ண வாய்ப்பு இருக்குன்னு பண்றேன்றாங்க. ஸோ ஏன்னா இந்த இடத்துல வந்து கம்ஃபர்டபுளா இருக்கு, எனக்கு ஃபுல் ஸ்லீவ் தான் கம்ஃபர்டபுளா இருக்கும்னா நீங்க அலோ பண்றாங்க. ஸோ உலன்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கு கம்ஃபர்டபுளான இது வந்து அலோ பண்றாங்க. பட் ஆனால் நீங்கள் கொஞ்சம் சீக்கிரமா வந்துட்டா நல்லா இருக்கும்னு சொல்றாங்க. மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ட் ஸ்லீப்பர்ஸ் அண்ட் லோ ஹீல்ஸ் ஆர் த ப்ரிஃபர்ட் ஃபுட்வேர். ஸோ நீங்கள் லோ ஹீல் இருந்தால் நல்லா இருக்கும். ஸோ ஹீல் வந்து நமக்கு வந்து லோ ஹீலா ஒரு ஃபிளாட் ஹீலாக இருந்தால் ஸ்லிப்பர்ஸ் நல்லா இருக்கும்னு சொல்றாங்க. தட்ஸ் ஆல். ஸோ பெருசாக ஒன்றும் நீங்கள் இதெல்லாம் நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஸோ ரிலாக்ஸாக நீங்கள் போகலாம். ஸோ அதை தாண்டி வந்து இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் ஸோ உங்களுக்கு அந்த ட்ரெஸ் கோட்கான இன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு சின்ன ஒரு உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஃபுல் ஸ்லீவ்ஸ் நாட் அலௌடு, பட் இப்போ ரீசன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் இன்னைக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ல அலௌடுன்னு சொல்றாங்க. ஓகே, கம்ஃபர்டபுளாக வந்து நீங்கள் ஃபுல் ஸ்லீவ் அலோவ் பண்ணுறாங்க. ஓகே, நோ ப்ராப்ளம். ஸோ இந்த ட்ரெஸ் கோட் ஒரு கேர்ள் பாய் இருக்கு பாருங்க, இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் கோட் இருந்தால் ஓகே. மற்றபடி ஜுவல்லரி, அக்சரி, வாட்சஸ், எலக்ட்ரானிக் டிவைஸ், ஷூ இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஹெவி எம்ப்ராய்டரி ஃபேன்சி ட்ரெஸ்லாம் அலௌடு இல்லை. ஸோ நார்மல் நீங்கள் டிஷர்ட் கூட போட்டு போகலாம், நோ ப்ராப்ளம், நோ இஷ்யூஸ். ஆஃப் ஸ்லீவ் ஆர் ஃபுல் ஸ்லீவ் டிஷர்ட் கூட அலௌடு தான். பட் ரொம்ப பிரிண்டடு, செக்குடு அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாதுன்னு பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் விஷயம். நீங்கள் மற்றபடி எதுவுமே நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஸோ நீட் எக்ஸாமுக்கு நீங்கள் ஜாலியாக போயிட்டு எக்ஸாம் எழுதுங்க. ஸோ அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமுடைய ஹாலில் ஸோ நீங்கள் நான் சொன்ன மாதிரி டைம் மேனேஜ்மெண்ட் பார்த்துக்கோங்க. ஸோ ரொம்ப பயப்பட தேவையில்லை, ரொம்ப ரிலாக்ஸாக நீங்கள் எக்ஸாம் எழுதலாம். ஸோ நம்மளுக்கு ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அட்மிட் கார்டு, அதுக்கப்புறம் பயோமெட்ரிக் அண்ட் ட்ரெஸ் கோட், இந்த 3 விஷயம் நான் சொல்லியிருக்கேன். இந்த 3 விஷயத்த நீங்கள் கரெக்டாக தெளிவாக பொறுமையாக ஸோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் பார்த்துட்டு போங்க. அட்மிட் கார்டு இன்னொரு விஷயம் டவுட் கேட்டிருந்தாங்க. அட்மிட் கார்டு கலரில் எடுத்துகிட்டு போகலாமா, பிளாக் அண்ட் ஒயிட்டில் எடுத்துகிட்டு போகலாமா? ஸோ உங்களுடைய சாய்ஸ் தான். கலரில் எடுத்தால் நல்லாயிருக்கும். பிளாக் அண்ட் ஒயிட்டும் எக்ஸ்ட்ரா ஒரு காப்பி வச்சுக்கோங்க. பட் எக்ஸாம் ஹாலில் ஒரு காப்பி எடுத்துகிட்டு போனால் போதும். ஸோ 3 பேஜில் இருக்குது, 3 பேஜில் நம்மளுக்கு ஒரு காப்பி எடுத்துகிட்டு போனால் போதும். சரிங்களா? ஸோ எக்ஸ்ட்ரா என்ன சார் கேரி பண்ணணும்? ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து இந்த டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போயிடுங்க. ஒரு லிட்டர் வாட்டர் பாட்டில் வாங்கி இந்த ஸ்டிக்கர் பிச்சு எடுத்துட்டு போயிடுங்க. சிம்பிளாக நம்மளுக்கு டைம் சேவ் ஆகும். ஸோ 1 லிட்டர் வாட்டர் பாட்டிலோ 2 லிட்டரோ ஸோ உங்களுக்கு தேவையான தண்ணி எவ்வளோ நீங்கள் குடிப்பீங்களோ நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. ஸோ வாட்சஸ் மற்ற எதுவுமே அலோடு இல்லை, பெண்ணும் அலோடு கிடையாது. ஸோ பெண்ணுமே அவங்க கொடுப்பாங்க, நோ ப்ராப்ளம். ஸோ மற்றபடி எக்ஸாம் ஹாலில் வேற எதுவும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பெருசாக பயப்பட தேவையில்லை. ஏன்னா பயோமெட்ரிக் செக்கிங் இருக்குது சார், என்ன பண்ணுவாங்களோன்னு பதட்டப்படாதீங்க. பயோமெட்ரிக் இன்கேஸ் அந்த இடத்துல ஒர்க் ஆகலாம், அவங்க சொல்லிட்டாங்க ஒரு அண்டர்டேக்கிங் ஃபார்ம் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க, நோ ப்ராப்ளம், பயப்பட தேவையில்லை. ஸோ தாராளமாக ஜாலியாக போயிட்டு எக்ஸாம் எழுதுங்க. இதை தாண்டி வேற என்ன சார் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்க போதுன்னா, தயவு செய்து காலையில் எல்லாரும் சாப்பிட்டு போங்க. எக்ஸாம் ஹாலுக்கு போறீங்கன்னா முன்னாடி ஸோ நீங்கள் காலையில் ஒரு 7 to 8 அந்த டைமில் சாப்பிட்ருங்க. அப்புறம் எக்ஸாம் ஹால் நீங்கள் ஒரு 11:30 12க்கு போறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி சாப்பிட்ருங்க. ஏன்னா நீங்கள் மதியம் ஃபுட் எடுத்துக்காம போனீங்கன்னா
ஸோ எக்ஸாம் ஆக்டிவாக எழுத முடியாது. ஸோ எக்ஸாம் ஆக்டிவாக எழுதணுமா தான் நீங்கள் ஃபுட்டு ப்ராப்பராக எடுத்துக்கணும். ஸோ தயவுசெய்து ரொம்ப லைட் ஃபுட்டாக எடுத்துங்க, ரொம்ப ஹெவி ஃபுட்டு வேண்டாம். ஸோ இதுதான் பார்த்துக்கலாம். ஸோ மற்றபடி உங்களுக்கு எக்ஸாம் ஹாலில் 2 to 5 எக்ஸாம்ஸ் கரெக்டாக இருக்கும். புக்லெட் தருவாங்க. ஸோ புக்லெட் நீங்கள் 2 மணிக்கு ஓப்பன் பண்ணிவிட்டு கரெக்டாக இன்ஸ்ட்ரக்ஷன் செகண்ட் உங்களுக்கு ஃப்ரண்ட் பேஜில் டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். ஸோ கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள், அதில் சைன் பண்ணுங்கள், ப்ராப்பராக இருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அந்த புக்லெட்குள்ளே நீங்கள் வந்து ரஃப் ஒர்க் பண்ணலாம். லாஸ்ட் பேஜில் இருக்குது. அந்த ரஃப் ஒர்க் பண்ணும்போது ப்ராப்பராக கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ மற்றபடி வேறு எதனா ஃபர்தர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், வேறு எதனா டவுட் இருக்குது அப்படின்னும் போது நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ ஆல். ஸோ நீங்கள் பயப்படாமல் எக்ஸாம் எழுதுங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் நீட் எக்ஸாம். தேங்க்யூ.